வணக்கம் சாமி. ஜாதகம் வாங்க 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 வாங்க. ரேஷா பார்த்துக்கலாமே. சொல்லுங்க, ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன பார்க்க வந்திருக்கேன்? சாமி, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நல்ல விஷயம். எல்லா ஜாதகக்காரரும் இந்தந்த ராசிக்கு நட்சத்திரக்காரர் தான் திருப்பதி போகணும்னு சொல்றாங்க. என்னோட நட்சத்திரத்துக்கு நான் திருப்பதி போகலாமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. திருப்பதி போகணுமா? எட்டில் குரு, தட்டில் கோளாறு, 4 சனி. நீ பெருமாள் கோயிலுக்கு போகவே கூடாதுப்பா. ஆனால் ஆஞ்சநேயரை போய் பாரு. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். பெருமாள் கோயிலில் தானே சாமி ஆஞ்சநேயரே இருப்பாங்க. அதனால தான் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. முன்னெல்லாம் ஜோசியக்காரர் ஒரு விஷயத்த சொல்லி எப்பா இதை செய் அப்படின்னா அதை அப்படியே செய்வார். தேவ வாக்கா எடுத்து செய்வார். இன்னைக்கு எடுத்து எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு தனியாக நெஞ்சி பெருமாள் தானே, அதனால தான் நீங்கள் பேசுறதெல்லாம் சரிதான். சனி நாளில் இருக்கார். அதனால் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. தொழில் கூட பொறுமையாக பார்க்கலாம். முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வாங்க. வாழ்க வளமுடன். சொல்லுமா, எப்படி இருக்கீங்க? இன்ஜினியரிங்லாம் முடிஞ்சதா நல்லபடியா? சரி சரி சரி. எங்கே? அமெரிக்காவா? நோ நோ நோ, அமெரிக்காலாம் உன் ராசி. நீ அமெரிக்காலாம் போகக்கூடாதுமா. ஆமாம்மா, நீ கண்டிப்பாக அமெரிக்கா போகக்கூடாது, லண்டன் போகக்கூடாது, யூகே, யுனைடெட் கண்ட்ரிஸ் எதுக்கும் போகக்கூடாது. நீ போக வேண்டிய கண்ட்ரி எதுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தா உகாண்டா, நார்த் கொரியா, சவுத் கொரியா, உக்ரைன், இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போமா. உனக்கு பேஷாக இருக்கும். உன் ஜாதகத்துக்கு அதுதான். சின்ன குழந்தையிலேருந்து உன் ஜாதகத்தை கணிச்சு சொல்லிட்டு இருக்கேன். சொல்கிறத செய்யுமா. அமெரிக்காவுக்கெல்லாம் அப்ளை பண்ணாத. சரியா? ஓகேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கும். சரிங்க சாமி, நான் ட்ரை பண்ணுறேன். என்ன ட்ரை பண்ணுறேன்? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ட்ரை பண்ணுறீங்களா? நான் ட்ரை பண்ணுறேன். சரி, பேஷாக போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் வந்தேன். போகும்போது ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும்? பார்த்துலாமே. பேஷாக பார்த்துருவோம். செட் ஆகல சாமி. நான் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணலான்ட்டு பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? எதுவும் பண்ணல சாமி. அதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ணல. அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன ட்ரீட் பண்ணால் சரியா இருக்கும், நீங்க ஏதாச்சும் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியோ அதே பண்ணு. என்ன சாமி சும்மா இருக்க சொல்றீங்களா? இந்த வயசுக்கு மேலே நீ என்ன தொழில் பண்ணி கிளிக்க போற? சாமி ரியல் எஸ்டேட் அப்படி பண்ணால் எது கோடியாக வரணும்னு சொல்றாங்க. அதை வச்சு நம்பிக்கையில் வந்தாக்கா நீங்க என்ன சும்மா இருந்துறீங்க? முதல்ல காலையில் சீக்கிரமாக முடிச்சு ஏதாவது ஒரு வேலையை பாரு. அதுக்கப்புறம் நீ ரியல் எஸ்டேட் பண்ணுற. ரியல் எஸ்டேட் பண்ணுற முடிஞ்ச பாரு. புரியல? என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? வேற சொல்கிறேன். கொஞ்சம் கட்டாமல் தான் இருக்குது. காலையில் சீக்கிரம் முடிச்சு பழகி ஏதாவது ஒரு வேலைக்கு போக. முதல்ல உங்களை பார்த்தா ஏதோ ரியல் எஸ்டேட்டில் கோடியாக சம்பாதிக்கலான்னு வந்தால் எவ்வளோ தூரம் வந்தாக்கா நீங்கள் வெற்றில சும்மா இருன்னு சொல்கிறீங்க சாமி. இவ்வளோ நாள் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் சொல்லும் போது ரொம்ப பெருசாக கோவப்படுறேன். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். ஜோதிடம் 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 எங்கே பார்த்தாலும் இந்த ஜோதிடம் சொல்ல ஜாஸ்தியாகி போச்சு. யூடியூப்பை திறந்தா ஜோதிடம் வராங்க, ஃபேஸ்புக்கை பார்த்தா ஜோதிடர் வராங்க, வாட்ஸ்அப் பார்த்தா ஜோதிடர் வராங்க. இதில் ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தந்த நட்சத்திரக்காரன் திருப்பதிக்கு போகலாம், இந்தந்த நட்சத்திரக்காரன் போகக்கூடாது. ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவன் ஒரு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல சொல்கிறது ஜோதிடருங்க மட்டும்தான். ஆனால் அப்பாவி மக்கள் சொந்த காசையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி மக்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, மக்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்திசாலிங்க தான். ஆனால் இவங்க அவங்கள பயம் காட்டுறோம். அந்த அளவுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து சுகர்னு சொன்னால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆவாங்களோ அந்த அளவுக்கு இவங்களை ஆகிட்டார். நம்ம வாழ்க வளமுடன் ஜோசியர் இருக்காரு. அவர் ஒரு நாள் திருப்பதிக்கு போகலான்னு சொல்லி அவங்க ஃபேமிலியோட 10 பேருக்கு புக் பண்ணார். ஒரு ஆளுக்கு 300 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபான்னு சொல்லி அவன் டிக்கெட்டு கேட்ட உடனே அந்த காசு திருப்பதிக்கு அவர் எதுக்கு செலவு பண்ணுன்றதுக்காக இந்த நட்சத்திரக்காரன் திருப்பதிக்கு போகக்கூடாதுன்னு புதுசாக ஒரு குண்டை அவுத்து விட்டார். அதனால இன்னைக்கு ஒரு கோயிலுக்குமே போகக்கூடாது இந்த நட்சத்திரக்காரன் சொல்றது
அதை நம்ம இவங்களை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? பேசுகிறவங்க மேலே குற்றம் சொல்கிறதா? அந்த சமூக வலைதளங்களில் கேட்குறாங்க பாரு அப்பாவி மக்கள், அவங்கள நம்ம குற்றம் சொல்கிறதா? சில பேர் இதெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு அந்த கோயில் இருக்கிற பக்கமே போக மாட்டேன்றாங்க. சாமின்றவர் யார்? ஒரு மனுஷனுக்கும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்தி அவசியம். பக்தி இல்லாமல் உங்களால் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகவே முடியாது. பக்தின்றது மிக மிக அவசியம். பக்தியிலிருந்து தான் தெளிவாகி ஆன்மீகத்துக்கும் போகலாம், ஞானத்துக்கும் போகலாம். அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. அந்த சாமியே நட்சத்திரத்தில் தான் பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. 27 நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சாமியும் இந்த நட்சத்திரம், இந்த சாமி திருவாதிரை இவருக்கு, திருவோணம் இவங்களுக்கு, அஸ்வினி இவங்களுக்குன்னு ஒரு சாமியும் தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்களே சிந்திச்சு பாருங்கள் இந்த விஷயத்தை. இந்த நட்சத்திரக்காரன் ஏன் போகக்கூடாதுன்னு, அம்மா ஒரு குழந்தைய அடிப்பாங்களா? அம்மா ஒரு குழந்தைய தண்டிக்குமா? அது போல தான் தெய்வமும். தெய்வத்து மேலே குறை சொல்லி தெய்வத்தோட கோயிலுக்கே போக முடியாதுன்னா அதை நீங்கள் சிந்திங்க.